2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை இதுவரை நீ நடத்தினீர். தொடர்ந்து இந்த வார்த்தையும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கரை முறியடித்தான். அல்லேலூயா. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கரை முறியடித்தான். யார் மரிக்கணும்? யார் மரிக்கணும்? சவுல் மரிக்கணும். அல்லேலூயா. அப்ப சவுல் மரித்தா யார் முறியடிக்கப்படும்? யார் முறியடிக்கப்படும்? அமலேக்கர் முறியடிக்கப்படும். அல்லேலூயா. அமலேக்கர் யார்? பின்தொடர்கிற ஆவி. அல்லேலூயா. உன்னை விழத்தள்ளுகிற ஆவி, கொள்ளையடிக்கிற ஆவி, உன்னை சிறைப்படுத்துகிற ஆவி. அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 31. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளையாகிய சிறியர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார். கவனிங்கள். அமலேக்கியர் யார்? கொள்ளையடிக்கிறவன். ஆமென். சிறைப்பிடிக்கிறவன், சுட்டெரிக்கிறவன். அப்ப கொள்ளையடிக்கிறவன் என்ன? எதை கொள்ளையடிக்கிறான்? உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கொள்ளையடிக்கிறவன், உன் பரிசுத்தத்தை கொள்ளையடிக்கிறவன், உன்னுடைய பிரதிஷ்டையை கொள்ளையடிக்கிறவன், உன்னுடைய சபை கூடி வருதல கொள்ளையடிக்கிறவன், உன்னை எழும்பக்கூடாதபடி பிரகாசிக்க கூடாதபடி உன்னை சிறைப்படுத்துகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பிரகாசிக்க கூடாது, நீ கர்த்தருக்காக உன் முகம் பிரகாசிக்க கூடாதபடிக்கு, உன் பிள்ளைகள் பிரகாசிக்க கூடாதபடி சிறைப்படுத்துகிறவன். அல்லேலூயா. ஆனால் தாவீது அமலேக்கியரை என்ன பண்ணா? முறியடித்தான். இன்னைக்கு உங்களை பின்தொடர்கிற அமலேக்கியரை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? முறியடிக்கணும். இல்லை நீ பின்னாடி வா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லேலூயா, இதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை, வேதம் சொல்லுது, சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்தான். அப்ப ஆண்டவர் உன்னை முறியடிக்கிறதுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அமலேக்கிய இடத்துல தோக்கிறதுக்கு உன்னை அழைக்கல. அல்லேலூயா. உன்னை விழத்தள்ளுகிற, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அமலேக்கியனுக்கு முன்பாக விழுகிறதுக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கல. அல்லேலூயா. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உன்னை முறியடிக்கிறதுக்கு, நீ ஜெயம் எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயம் எடுக்கணும். ஐயோ, அமலேக்கு பின்னாடி வரான், கொள்ளையடிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பலவானை முந்தி கட்டு, அவன் கொள்ளை உடைமைகளை எடுத்துக்கோ. நீ விட்டுட்டினா அவன் உன்னுடைய உன் பிள்ளைகளுடைய என்ன பண்ணுவான்? பொருளெல்லாம் கொள்ளையிட்டுருவான். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பை கொள்ளையிட்டுருவான். நீ என்ன பண்ணணும்? முந்தி பலவானை முந்தி கட்டு. நீ கட்ட தவிர நான் வாயிலேயே சோத்திரம் வரமாத்தியா? எப்படி கட்டுறது? அல்லேலூயா. சோத்திரம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சியா? துதிச்சே ரொம்ப நாள் ஆச்சியா? இப்படி இருந்தா பலவான் என்ன பண்ணுவான்? ஆஹா, அல்லேலூயா, என்ன பண்ணுவான்? உன்னை கட்டுவான். அல்லேலூயா. உன்னை கட்டிட்டானா உன்னால ஜெயம் எடுக்க முடியாது. நீ ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஜெயம் எடுக்கணும். என்ன 2025 9ஆம் மாதம் 21 தேதி ஆச்சு, இன்னும் ஜெயம் எடுக்க முடியலையா? என் வீட்டுக்குள்ளே ஜெயம் எடுக்க முடியல, வேலையில் ஜெயம் எடுக்க முடியல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியல.
அமலேகனுக்கு இடம் குத்துனுக்கிற. அமலேகம் வீட்டில் என்ன பண்ணுகிறான்? எல்லா பொருளும் எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறான்? கொள்ளையடிச்சுன்னு இருக்கிறான். அல்லேலூயா. உனக்கு தெரியுது, உனக்கு ஆவிஜீரம் கொல்லப்படுது, சிறைப்பிடிக்கப்படுது, தெரிஞ்சும் நீ இருந்தினா இருக்கிற வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுவான். எருசலேமிலிருந்து எரிகோ விட்டு போன மனுஷன் நிலைமை என்னாச்சு? வஸ்திரம் இல்லாமல் குற்றுயிராக இருந்த அன்பான தேவ ஜனமே, உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய வஸ்திரம், ரட்சிப்பின்ற வஸ்திரம் மூடி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த மகிமைய, இந்த தரிசனத்தை யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? எதுக்குயா எங்களை கேட்குறீங்க? நாங்கள் தான் உள்ளுக்குள்ளேயே சொல்லுக்கிறோமே, உசியாவா ஏசையாவா, உசியாவா ஏசையாவா. அல்லேலூயா. என் காதில் புசியான்னு உழுது. நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே அல்லேலூயா. ஏசையா உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்க கண்டேன். என்னுடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. எப்போ பார்க்குறாரு? எப்போ பார்க்குறாரு? உசியா மரித்த பின்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. ஏன் உசியா மரித்த பின்னுக்கு பார்க்குறாரு? அல்லேலூயா. ஏன் உசியா மரிக்கணும்? உசியா உனக்குள்ள மரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மனிதன் மரித்த பிறகு அங்கே ஒரு உன்னதமான ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் ஏசாயா. தனக்குள்ள இருக்கிற பாவம் நிறைஞ்சிருக்கிற ஜனங்களோடு இருக்கிறத, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள் மத்தியில் வாழுகிறேன். அல்லேலூயா. யாருங்க? சாதனத்தீர்கள் பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்குள்ள பாவத்தை உணர்வு தரிசனம் உண்டானது. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உசியாவை குறித்து பாருங்கள். 2 நாளாகமும் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபம் காட்ட ஆலயத்தில் பிரவேசித்தான். அல்லேலூயா. ஏன்னா ஆசாரியன் தூபம் காட்ட வேண்டிய ஊழியத்தை போய் யார் செய்யறா? உசியா ராஜா போய் செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் வசனம் சொல்லுது, 80 ஆசாரியர்கள் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாராகிய ஆசாரியருக்கு அடுக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீ போ, மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தரால் உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்போது உசியா கோபம் கொண்டவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபபீடத்தின் முன் இருக்கிற நெற்றியில் குஷ்டரோகம் வந்தது. மீறுதல் சொன்னாங்க. ஆசாரியன் முறைமை செய்ய வேண்டியதை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. அல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் ஆசாரிய ஊழியம், சுவிசேஷ ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அவர்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. ராஜானா உனக்கு ராஜரீகம். ஜனங்களை விசாரிக்க வேண்டிய நீ ஆசாரியத்துவத்துக்குள்ள நீ உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் உசியா மரணம் அடைந்தான். அங்கே உயரம் உன்னதமான தரிசனம் பார்க்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அமலேக்கியரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் இந்த அமலேக்கியரை கர்த்தர் முறியடிக்க சொன்னார்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எடுத்தவங்க சரியா வாசிங்க. யாத்திராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும் வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, அவன் கீழே எங்கும் அவனை நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா ஆண்டவர் இவ்வளவு கோபமா சொல்றாரு? வேதம் சொல்லுது 16ஆம் வசனத்தில், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு
விரோதமாய் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், பூமி எங்கும் அல்லேலூயா வானத்தின் கீழங்கு இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணானா? விரோதமாக இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவனை விரோதமா நினைச்சா வாழ்க்கை முந்து போச்சு. ஆண்டவர் ஒருத்தன் மேல இறக்கம் வச்சுட்டாருன்னா அவன் ஆயுசு கெட்டியாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் சவுல் ஏன் ஆண்டவர் அழைத்தார்? வேதம் சொல்லுகிறது, அவனையும் அவன் வீட்டாரையும் இஸ்ரவேல் நாடியது. அல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். இப்போ இந்த ராஜா யாரு? தேவ நிமித்த ராஜாவா, ஜனங்கள் எதிர்பார்த்த ராஜாவா? அல்லேலூயா. ஜனங்கள் எதிர்பார்த்த ராஜா. அதனால தான் யாருக்காக உயிரை விட்டாரு? யாருக்காகவே உயிரை விட்டாரு? ஜனங்களுக்காகவே. அல்லேலூயா. ஜனங்களுக்காக உயிரை விட்டார். கர்த்தருக்காக உயிரை விட்டா கர்த்தர் உயிரை என்ன பண்ண மாட்டாரு? சாகவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. என் நிமித்தமாவது வீட்டையாவது நிலங்களையாவது விற்றவன் எவனோ 100 தனையாய் ஆசீர்வதிப்பான். கர்த்தரை விட்டுட்டு நிலங்களையும் வேலையும் தேடி போனா எல்லாத்தையும் இழந்து போய் இருப்ப. அல்லேலூயா. அதனால தான் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் எவ்வளோ 1000 கொடுத்தாலும் கர்த்தருக்கு தான் ஆராதனை. இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் போது அல்லேலூயா சகல ராஜ்யங்களும் மகிமையும் பிசாசு காட்டினா, இவைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்ன ஆராதிக்கிறாயா? ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன். ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கே. நீ சொல்லு, கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை சொல்ல சொல்ல இழந்து போன எல்லா நன்மைகளும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என் ஆராதனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் எகிப்தில் பார்வோனிடத்தில் போய் சொல்லு, என் ஜனங்கள் ஆராதனை செய்ய அனுப்பிவிட சொல். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்கிறவர்களை 7 மடங்கு அக்கினியானாலோ என் ஆண்டவர் அதில் உலாவி ஜனங்களை அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க சவுல் வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 9:21 இஸ்ரவேலின் கோத்திரத்தில் சிறிதான பென்யமீன் கோத்திரம். ஆமென். அவன் சொல்றான், என் குடும்பம் அற்பமான குடும்பம். தாழ்விலிருந்து கர்த்தர் எங்க உயர்த்தி வச்சாரு? ராஜாவா வச்சார். நினைக்கணுமா வேணாவா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரா? உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க சாட்சி, நாங்கெல்லாம் கஞ்சியே சாப்பிட்டு வளர்ந்தோம். நீங்க சொல்லுவீங்க, கஞ்சி இல்லையா, பிரியாணியே கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு 20-30 வருஷத்துக்குலாம் அவ்வளோ வறுமை இருந்ததுங்க நம்ம பட்டணத்தில். அல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை செய்வாங்க, குடி அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கும். நல்ல வாழ்க்கை இருக்காது, சில பேர் நல்ல வீடு இருக்காது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி பிள்ளைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்கிறார்ல, எவ்வளோ நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அவன் மறந்துட்டான் பாருங்க. சங்கீதம் 126:23 சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. தாவீது சொல்றா, தாழ்வில் என்ன நினைச்சாருப்பா, என் பெற்றோரே என்ன மறந்துட்டாங்க. இயேசு மறக்க மாட்டார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறாரு. அன்பான சபையே, உறவுகள் உன்னை மறக்கலாம், சூழ்நிலைகள் உன்னை மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை காயங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் வறுமை உன்னை தொட முடியாது. ஆமென். கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 10:1 சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுலின் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தில் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? தொண்டனா இருந்தவனை எங்க வச்சிட்டாரு? தலைவனா. அல்லேலூயா. உலகம் உன்னை தொண்டனா தான் வைக்கும், ஆனால் ஆண்டவர் உன்னை தலைவனா மாற்றுவார். குடும்ப தலைவியா மாற்றுவார். குடும்ப தலைவனா மாற்றுவார். உனக்கு உன்னத உயர்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு மகளுக்கு திருமணம் இல்லையா, கர்த்தர் உன் குடும்பத்தில் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். அல்லேலூயா.
உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் அவர் வச்சிருக்கிறாரு. கரு உண்டாகும் முன்னே அவருடைய கண்கள் கருவை பார்க்குதா இல்லையா? அல்லேலூயா. ஏன் செய்ய மாட்டாரே ஆண்டவர்? அல்லேலூயா. அவனை அற்பமாயிருந்தவனை சிறிய கோத்திரம் தூக்கி தலைவனா மாத்தினார். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார், அவர்களோடு போய் வேறு மனுஷனாவாய். ஆமென். என்ன மனுஷனா மாத்திட்டாரு? வேறு மனுஷனா மாத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் வேறு மனுஷனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதான. ஆண்டவர்கிட்ட வந்து பழைய பொருளெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு புதிய பொருளை வாங்க வைப்பார். அல்லேலூயா. உங்கள் வீட்டை புதுசாக மாற்றுவார். வீடே இல்லைனாலும் உனக்கு ஒரு வீடை கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ரோட்டில் பத்தங்க வீட்டை கொடுத்தாருங்க, ரோட்டில் படுத்த வீட்டை கொடுத்தாரு. கர்த்தர் ஆராதிக்கிறதை விட்டுறதில்ல. வஸ்திரங்கள் பழமையாக இருந்தது, கர்த்தர் புதிய வஸ்திரம், புதிய ரட்சிப்பு. அல்லேலூயா. நன்றி நன்றி சொல்ல 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 கர்த்தர் உன் வீட்டை அப்படியே எழுப்ப போறாரு. உன் தேவைகளை, வருமானத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கியது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கியது, அவன் வேறு மனுஷனானான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சாமுவேலை விட்டு திரும்பும்போது கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார், வேறே இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை மாற்ற அறுவை சிகிச்சை பண்ற ஆண்டவர், நம்புறீங்களா? ரத்தமே வராம அறுவை சிகிச்சை பண்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. உன் குடல் பகுதியில் என்ன பலவீனம் வந்தாலும் நீ விசுவாசிச்சினா ஆஞ்சியோவே பண்ணாம கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் விசுவாச பொறுத்து இருக்கிறது. அல்லேலூயா. உன் விசுவாச பொறுத்து இருக்கு. இயேசு கேட்கிற ஒரே கேள்வி, நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ எப்படிப்பட்ட செத்து 4 நாளா புழு வர வேண்டிய ஒரு கல்லறையில இயேசு உயிரோடு எழுப்பினார்னா, உயிரோடு இருக்கிற உறுப்புகளுக்குள்ள ஒரு சுகத்தை தரமாட்டாரா? நம்பிப்பார், விசுவாசிப்பார். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன். அவருடைய தழும்புகளால் நீ குணமாவ. அல்லேலூயா. ஏதோ சாதாரண வார்த்தை இல்லை அது, இது அக்கினியினால் புடமிட்ட வார்த்தை. இது உனக்குள்ள வரும்போது உன்னை பற்றி எரியும். இயேசு சொல்லுற அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ அனலாக்க மாட்ற, அவங்க அனலா இருக்கிறாங்கன்னா அனலாக்கு. உன் விறகு நல்ல அனல் மூட்டு. 5-6 நாள் அத்துங்களே பார்த்துன்னு இருக்கல, கர்த்தர் உன்னை அனல் மூட்டும்படியாக உனக்குள்ள ஒரு அக்கினி இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், உன்னுடைய பாட்டிக்குள்ள, உன்னுடைய தாய்க்குள்ள இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது, அதை நீ அனல் மூட்டு. உன் பிள்ளைகள் அனல் மூட்டு. உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளை கீழ்ப்படியில் அனல் மூட்டு. நீ போகிற இடத்துல ஒரு அனல் இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ வெறுமையான ஆராதிக்க வரலங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் 7 மடங்கு அக்கினிக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அபாலா சிகாதரனா மகதரனா. அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோ. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு, கவனிங்க, இது எப்படி வாசிங்க, எப்படி வாசிங்க? அதற்கு முன்னே இல்ல கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? இது சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரியா இந்த அம்மாவுக்கு பையனுக்கு வந்தது பாரியா? அல்லேலூயா. ஒரு சாதாரண அற்பமாக இயேசுவை சொன்னாங்க, யோசேப்பின் குமாரனா, மரியாள் நம்ம கிட்ட வளர்ந்த பிள்ளையா? அல்லேலூயா. வசிங்க. சவுலும் தீர்க்கதரிசியின் ஒருவனோ ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய புத்திரர் சவுல் இல்லைங்க, கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தாரு, ஒரு அறுவை சிகிச்சை கொடுத்தாரு, ஒரு மாற்று சிகிச்சை உண்டாக்கினாரு. அவன் வாய்க்குள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை சந்திப்பாருன்னா கர்த்தர், அல்லேலூயா, அவன் வாயிலே தேவனுடைய வார்த்தை வரும். இப்படி இருந்த சவுல் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 7-8 வாசிங்க. 1 சாமுவேல் 18:7-8.
கவனிங்க, சாமுவேலிடத்துல சொல்றான், என்ன சொல்றான்? சவுல் என்ன சொல்றாரு? நான் பென்யமீன் கோத்திரத்துல சிறியவன், என் குடும்பம் ஆரம்பத்தில் தாழ்மை இருந்தது, இப்ப கொஞ்சம் ராஜா வளர்ந்துட்டார். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்தினாலும் உன் பழைய வாழ்க்கை தாழ்மையை மறந்துடாத. அவர் எடுத்த நிலையை நீ மறந்துடாத. நீ மண் என்று நினைவு கூறு. அல்லேலூயா. நீ குயவன் கையில் உள்ள களிமண் நினைவு கூறு. அல்லேலூயா. முன்னாடி சொன்னா நான் சிறிய கோத்திரம், அற்பமான குடும்பம்னா, இப்போ ஜனங்கள் பாடும்போது சொல்றான், தாவீதுக்கு எனக்கு 1000, தாவீதுக்கு உள்ள என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்துச்சு. அல்லேலூயா. எரிச்சல் வந்துச்சுன்னா அல்லேலூயா, கர்த்தர் உன் ஆராதனை அங்கீகரிக்க மாட்டாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்கீகரிக்க மாட்டாரு. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக கபடம் இல்லாத இருதயத்தோடு, அல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர் 2:41 பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் அனுதினமும் ஆலயத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆலயத்துல தரித்திருந்து கபடமில்லாத இருதயத்தோடு அப்பம் விட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. பையில பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி இருக்கணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சவுலுக்குள்ள என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்துச்சு. அவனை அழிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எரிச்சல். நான் சொல்லுவேன், சூரியன் மறைதுக்குள்ள உன் எரிச்சல் தனிய கடவுது. சூரியன் உதயமாயிடுச்சு, சாயங்காலத்துக்குள்ள மறைய போகுது, அதுக்குள்ள நீ ஒப்புரவாயிடு. அல்லேலூயா. இந்த எரிச்சல் உன் காணிக்கையும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்ன பண்ணக்கூடாது? அழிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சவுல் அழிச்சிச்சா இல்லையா? அழிச்சிச்சா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். சந்தேகமாகுது, வாசிங்க. சந்தேகமாக இருந்தால் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 31 அதிகாரம். 1 சாமுவேல் 31 அதிகாரம். நாலாம் வசனம் வாசிங்க. தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு உருவி என்னை குத்தி போடு என்றான். மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவமானத்தை காட்டிலும் உயிரை விட்டுட்டான். அல்லேலூயா. அவமானம் தெரியுது இல்ல, இயேசுக்காக உயிரை விட்டுருந்தா இயேசுன்னு உயிரோடு எழுப்பியிருப்பார்ல. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினாரா இல்லையா? எத்தனை பிள்ளையாண்டான கர்த்தர் எழுப்பினார். எலியாவை கொண்டு எலிசாவை கொண்டு எழுப்பினார். ஏன் உன்னை எழுப்ப மாட்டாரா? அல்லேலூயா. அவமானத்துக்கு இடம் குத்துட்ட. அல்லேலூயா. உலகத்துக்கு இடம் குத்துட்ட. இன்னைக்கு எங்க போய் முடிஞ்சிச்சு? நீ மரித்த பிறகுதான் அங்க யார ஆண்டவர் முறியடிக்க வைக்கிறாரு? அமலேக்கினை முறியடிக்க வைக்கிறார். அல்லேலூயா. சவுல் அமெரிக்க முறியடித்தாரு. ஆனால் வசனம் இருக்குது, அடுத்த என்ன நிலைமையா இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம முதலாவது 3 குறிப்பை நம்ம பார்க்கலாம். தாவீது இங்கே அமலேக்கரை முறியடித்ததுக்கு காரணம், தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். தாவீது அமலேக்கேன் கொள்ளையாடினதை சகலத்தையும் திருப்பி கொண்டான். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். தாவீது அமலேக்கை கொள்ளையடித்து சகலத்தை திருப்பி கொண்டான். முதல் காரியத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டாங்க. அல்லேலூயா. எப்ப திடப்படுத்தி கொண்டாரு? நெருக்கத்தில். அல்லேலூயா. சில வேளை நீங்க நல்லா நேசிக்கிறவங்க, விருப்பம் உள்ளவர்கள், சில நேரத்தில் உங்களை நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நெருக்கம் வரும். அந்த நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? உங்களை நீங்க திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது சொல்ற, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற? நீ ஏன் திகைக்கிற? அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்ம அப்படி என்னைக்குன்னா சொல்லிக்கிறேன் நம்ம ஆத்துமா கிட்ட, ஓ நீ எப்படிமா சிஸ்டர் இருக்கிற, எப்படி பிரதர் இருக்கிற, ஓ நான் அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஆத்துமா கிட்ட நீங்கள் பேசலாம். ஏன் கலங்குற? கர்த்தரிடத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. என் ஆத்துமாவே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அப்படியே நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. நம்ம அந்த பக்குவமே வரல பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஓடினே இருப்போம், சந்தோஷமாக தான் நல்லா ஓடி நிற்போம். திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு தடை வந்தா அப்படியே இடிஞ்சிருவோம். இடி எங்கே வரனா, நீ நேசித்த இடத்துல தான் வரும். உன் வீட்டாரே சத்துரு. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள வரும், நீ அறிந்த நேசித்த இடத்துல வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி, கூட இருந்த 600 பேர் என்ன பண்ணான்? கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு கல் எடுக்க மாட்டாங்க, சொல்லில் அடிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லில் அடிப்பாது, கல் அடி கூட வாங்கிக்கலாம். என்ன அடி வாங்க முடியாது? அல்லேலூயா. அது எப்படி தான் பேசுகிறாங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் யாரும் பேசல. அல்லேலூயா. உலகம் அப்படி பேசும். பேசுமா இல்லையா? பேசிச்சா இல்லையா? இயேசுவே பேசிச்சு. வசனம் காட்டுவா. என்ன சொல்லிச்சுமா? இயேசு வியாதியிலிருந்து குருடனா இருந்தவனை கண்ணை திறந்து இருந்தாரு. இப்போ வியாதியில் இருந்தபோது வந்திருக்கலாம்ல, செத்துட்டு போய் வந்து என்ன போகுது? அடக்காராதுன்னு வந்துச்சு. அல்லேலூயா. சொல்லிச்சா இல்லையா உலகம்? இயேசு அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு, அல்லேலூயா, அந்த கல்லுக்கே இடம் கொடுக்கல. மரியாதை பார்த்து சொன்ன அந்த கல் என்ன பண்ணு? மார்த்தாள் சொல்லிச்சு, ஆண்டவரே இவ்வளோ பெரிய கல் எப்படி ஆண்டவர் எடுக்க முடியும்? சாப்பாட்டில் இருக்கிற கல் எடுத்துடலாம் ஆண்டவரே, ஆனால் இவ்வளோ பெரிய கல் எப்படி ஆண்டவர் எடுக்க முடியும்? அந்த தடைக்கல்ல கர்த்தர் தகர்த்து போட்டார். மரித்தவன், கட்டப்பட்டிருந்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு பாருங்க, நெருக்கத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 31 அதிகாரம் 24 வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திடமனதா இருங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். நீ கர்த்தர் காத்திருக்கணும். நெருக்கத்தில் காத்திருக்கணும். நெருக்கத்தில் போயிட்டு என்ன பண்றாதீங்க? புலம்பி தீத்துறாதீங்க. அல்லேலூயா. இன்னும் இந்த ஆண்டவரால் ஒன்றும் முடியலன்னு நீ புலம்பி தீக்க வேணாம். அந்த நெருக்கத்தில் கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை திடமனதாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 1 சாமுவேல் 13 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. 13 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். கவனிங்க, இங்கே மிக்மாசிலே பெலிஸ்தர் பாளையத்தை கொண்டு வரான். 30,000 ரதங்களோடும் 6,000 அங்க பாத்தீங்கன்னா குதிரை வீரரோடும் அங்க யுத்தம் பண்ண வர்றான். இப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாங்க? நெருக்கத்தில் குகையிலும் வேற எங்க என்ன பண்ணாங்க? முட்காடுகளிலும் கண்மலை ஒளிஞ்சு கொண்டாங்க. அல்லேலூயா. நீ ஒளிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல, நீ தேவ சமூகத்தில் நிற்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன செய்ய வேண்டும்? சவுல் சாமுவேலுக்காக எத்தனை நாள் காத்திருந்தாரு? 7 நாள் காத்திருந்தார். இப்போ என்ன வரல? 7 நாள் காத்திருந்த என்ன ஆகல? சாமுவேல் வரல. அல்லேலூயா. சில பேர் காத்திருக்கிறோம், சில எதிர்பார்ப்பாக காத்து நிற்கிறோம். ஆனால் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு நீ காத்திருந்தா கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ சவுல் இங்கே விட்ட தவறு என்ன? அவன் பாருங்க 8 வசனம் வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். கவனிங்க, சாமுவேல் வரல, ஜனங்க சிதறி போனாங்க. சவுலே கர்த்தர் உனக்கு எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்றதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்த கர்த்தர் உன்னை அழைக்கல. அல்லேலூயா. இவன் சாமுவேல் செய்ய வேண்டிய சர்வாங்க தகன பலி என்ன பண்ணிட்டான்? செஞ்சிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலை வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சுக்கிறாரு? சர்வாங்க தகன பலியை சாமுவேல் தான் பண்ணணும், நீ யாரும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே ஜனங்கள் சிதறி போகிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் சிதறி போவாங்கப்பா, திருப்பி வருவாங்கப்பா. ஆனா கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாருன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விட்டு விலகக்கூடாது. நீ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீ நெருக்கத்தில் கர்த்தரை விட்டுறாத. அல்லேலூயா. அவங்க இதை சொல்றாங்க, இந்த உபதேசம் சொல்றாங்க, இதை சொல்றாங்க. உன் உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை. அவர் என்ன உனக்கு சொல்றாரு? உன்னை உட்கார சொல்றாரா? உன்னை ஜெபம் பண்ண சொல்றாரா? அதை நீ செய். ஆண்டவர் சொல்லாததை நீ போய் செஞ்சினா நீ என்ன செஞ்சிருவ? உன்னுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்துடுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நெருக்கத்தில் காத்திருக்க வேண்டியவன் இவன் சர்வாங்க தகன பலியிட்ட வந்து சாமுவேல வரான். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் தெரியும் உனக்கு காத்திருக்க முடியல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருப்பாயனால் ஆண்டவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். சாமுவேல் சொன்ன புத்தீனமாய் செய்தீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள்ள உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் ராஜ்யத்தை இழந்திருக்கிறான். அன்பான தேவ சபையே, இன்னைக்கு நெருக்கத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையும் உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நிலை நிற்கணும்னா நீ அந்த நெருக்கத்தில் என்ன பண்ணணும்னா பதட்டம் அடையக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஓடி வரணும். உனக்கு பதட்டம் வருதா, குழப்பம் வருதா, நீ தேவ சமூகத்தில் நின்னா கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்க தாவீது வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. இங்க தாவீது சொல்லுகிறார், நெருக்கத்திலே நான் கூப்பிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நெருக்கத்தில் கூப்பிட்டேன். கர்த்தர் என்ன செஞ்சாரு? சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. பாருங்க, நீ எந்த நிலையில கூப்பிடுறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கு சவுல் என்ன செஞ்சான் தெரியுங்களா? இந்த நெருக்கத்தில் அவன் துணிந்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தான். அல்லேலூயா. ஆனால் தாவீதோ நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கம் உண்டான நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்குள்ள திடப்படுத்த வேண்டும். 2வது காரியத்தை நீங்கள் வாசிங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கப்போ, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். கவனிங்க, இப்பொழுது இந்த நெருக்கத்தில் இவன் என்ன செய்யறான்? தேவனிடத்தில் விசாரிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்தில் விசாரிக்கல, மனுஷ இடத்துல விசாரிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்லுகிறான், இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை உங்களுக்கு கடந்த வாரம் உங்க வாழ்க்கையில் நீங்க சில இழந்திருக்கலாம், சில ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், சில நன்மை இழந்திருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறீங்களா? ஆனா தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான், இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டா முடியுமா? உங்களை தான் கேட்குறேன். இப்போ இருக்கிற தாவீது இருக்கிற சூழ்நிலையில முடியுமா? வசனத்தை காட்டுறேன், முடியவே முடியாது. அல்லேலூயா. இப்போ அபிமெலேக்கு அவனுடைய மனைவி மறுமணமாட்டி அவன் ஜனத்தை எல்லாரும் என்ன பண்ணான்? சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ தாவீதோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்க. 600 பேருக்குள்ள என்ன இருக்குது? தாவீது மேல நம்பிக்கையே போயிடுச்சு.
ஆனால் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் பின்தொடர வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நீ பின்தொடர், நீ பிடித்து கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருக்கு எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீ ஆண்டவர் இடத்துல கேட்டினா ஆண்டவர் சகலத்தை உனக்கு திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு திருப்பி கொடுக்க தான் அவர் உன் கூட இருக்கிறார். சத்துரு உன்கிட்ட இருந்து உறிஞ்சி உன்னை வெறுமையாக்கி உன் ஆசீர்வாதத்தை, உன் நன்மையை, உன் ஆரோக்கிய கெடுத்த நினைக்கிறான். அவனை அழிக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. உனக்கு தீர்காயுசை கொடுக்க தான் அவர் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உன்னை கரத்தை பிடித்து நடத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இப்ப 600 பேர்ல 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க? வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அல்லேலூயா. கவனிங்க, 600 பேர்ல 200 பேர் என்ன பண்ணிட்டான்? விடாய்த்து போயிட்டான். ஐயோ என்னால முடியாதுப்பா. தாவீதோட போனா எல்லாம் பலனை இழந்துடுவோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், பிடித்துக் கொள்வாய், சகலத்தை திருப்பிக் கொள்வா. சொன்ன உடனே 200 பேர் ரிவேஸ் வர ஆரம்பிச்சான். அல்லேலூயா. சில வேளையில் ஆண்டவர் சொல்றது நடக்கிறது போல தான் இருக்கும், ஆனால் சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கும். ஆனால் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பாரனால். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானை முறியடிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல ஆண்டவருக்கு தேவை ஒரு நபர் தேவை. நீ ஒரு நபர் என் இருதயத்துக்கு ஏற்றவனா மாறிட்டினா சத்துருவை உனக்கு முன்பாக ஓட விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் இடத்துல சொன்னாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் முறியடிப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருந்தா. அல்லேலூயா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் நீர் என்னோடு வருவதினா சொல்வோ, எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, ஆமென், பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், ஆமென், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட வருவார் இருப்பாருன்னா ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல சிறைப்பிடித்து ஒரு பக்கம் கூட இருந்த ஜனம் எதிராயிடுச்சு, ஒரு பக்கம் சத்துரு பெரிய கூட்டமா இருக்கிறான், ஒரு பக்கம் என்ன செய்வது? ஆனால் ஆண்டவர் சொல்றார், சகலத்தை நீ திருப்பிக் கொள்வேன்னாரு. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் உன்னோட அந்த வார்த்தை நீ விசுவாசிக்கணும். சூழ்நிலையே உனக்கு சாதகமா இல்லாத நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், நீங்க 12ஆம் வசனம் வாசிங்களா? 12ஆம் வசனம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இவங்க யுத்தம் பண்ண போகும்போது எகிப்தில் இருக்கிற ஒருத்தன் பிள்ளையாண்டா வரான்.
அவன் அமலேக்கினுடைய வேலைக்காரனா இருக்கிறான். அவன் அமலேக்கின் வேலைக்காரனால கைவிடப்பட்டு 3 நாள் சாப்பிடாம இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ உயிருக்கு போராட்டமான ஒரு நிலையில தாவீதை சந்திக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சத்துருவை மேற்கொள்ள தான் போயிருப்போம். ஆனா தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அங்கே அந்த மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. அவனுக்கு வேண்டிய உணவை கொடுத்தார், அடையை கொடுத்தார், திராட்சை குலையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது அவனுக்குள்ள உயிர் திரும்ப வந்தது. இவங்களுக்கு உயிர் போராடினுக்குது. எதுக்கு உயிர் போராடினுக்குது? போய் ஜெயிப்போமா? ஏற்கனவே 200 பேர் போயிட்டான். அல்லேலூயா. என்ன செய்வதுன்னு உயிர் போராடினுக்குது. ஆனா உயிர் போக வேண்டியவனை கர்த்தர் உயிர் திரும்ப கொடுத்தார். என் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறார்னா ஏதோ ஒன்று செய்ய போறார். அல்லேலூயா. சாரிபாத் வீட்டுக்கு அனுப்புறாருன்னா எலியாவை எப்ப அனுப்புனாரு? பஞ்சத்தில் அனுப்புனாரு. அல்லேலூயா. இதெல்லாம் முடியுமா? இயேசு சுவாமி செய்யறதெல்லாம் நம்புறதுக்கு எதுவே இருக்காது. ஆனா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அல்லேலூயா. பீஸ் கட்ட முடியுமா? இந்த தொகை எனக்கு கிடைக்குமா? அல்லேலூயா. இதெல்லாம் முடியுமா? ஆண்டவர் நம்பினா முடியும். என்னையா இந்த கிறிஸ்தவர்க நம்புறதுக்கே சாதகம் இல்லாம பேசுறாங்க, முடியன்றாங்க, நடக்குன்றாங்க. அதுதாங்க என் ஆண்டவர். அவர் மரித்த தேவன் இல்லை, அவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உயிர் போகக்கூடியவனை அவனுக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? என்ன வச்சிருக்கிறாரு? மேப் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. புதையலை தேடுறதுக்கு சில பேர் மேப் எடுத்துன்னு போவாங்க. இப்போ அவனுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? மேப் வச்சிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு மேப் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சத்துருவை மேற்கொள்கிற நேரத்தில் இவனை பார்த்துக்கணுமா? ஆனா அந்த நேரத்தில் அவனுக்கு உயிரை திரும்ப வரும்படி உணவு கொடுத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 14ஆம் வசனம். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேல படையெடுத்து போய் சிக்லாவை அக்கினியில் சுட்டெரித்து போட்டு. கவனிங்க, படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினினால் சுட்டெரித்தோம் என்றான். அப்ப பாருங்க, இந்த சிக்லாக்கை பிடித்து சுட்டெரித்துல இவன் ஒரு ஆளு. அல்லேலூயா. நெருப்பு போட்டவன் இவன் ஒரு ஆளு. இப்ப போட்டவனே கர்த்தர் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? உனக்கு குழிய வெட்டவனே உன் பாதத்தில் கொண்டு வருவார். உனக்கு எதிராக இருக்கிறவனே உன் பாதத்தில் கொண்டு வருவார். நாங்க தான் சொன்னோம், நாங்க தான் இதை பேசணும். ஆனா கர்த்தர் எல்லாமே. அல்லேலூயா. ஆமான் யாருக்காக தூக்கு மரத்தை ரெடி பண்ணான்? மொர்தெகாய்க்கு ரெடி பண்ணான். அல்லேலூயா. அவன் நினைச்சான், என்ன தவிர ராஜா யாரை மேன்மைப்படுத்த போறாரு? அல்லேலூயா. அவன் மேன்மையை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. மொர்தெகாய் வாசல்ல காத்திருந்தான். வாசல்ல இருந்தவனை கர்த்தர் உயரத்தில் உட்கார வச்சாரு. நீ தேவ சமூகத்தில் வாசல்ல காத்திருக்கிறாயா? யாருமே பார்க்கல, நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், தேவனை தேடி வரேன். கர்த்தர் எல்லாம் தலைகீழ மாற்ற போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்னான், நாங்கள் கிரேத்தியருடைய இந்த இடத்துல படையெடுத்து வந்து அக்கினியில சுட்டெரித்து போட்டோம். அவன் சொல்றான், நான் அந்த இடத்தை காட்டுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு பலவீனனை கொண்டு கர்த்தர் பலவானாக மாற்றினார். வேதம் சொல்லுது 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தார். கவனிங்க, அவங்க என்ன பண்றாங்க? ஆடி பாடி கொண்டாடுகிறாங்களாம். என்ன பண்றாங்களாம்? தங்கள் கொள்ளையடித்ததை ஆடி பாடி கொண்டாடுறாங்க. கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தார், யாரும் நம்ம கையிலிருந்து பறிக்க முடியல. நான் வேதம் சொல்லுகிறது, தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் முறியடித்தான். அல்லேலூயா. இது மனுஷனால முடியுங்களா? மனுஷனால முடியுமா? தேவனால கூடும். ஏதோ ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் யுத்தம் பண்ணலாங்க. ஒரு நாள் முழுவதும் தூக்கம் இல்லாம அங்க சத்துருவ என்ன பண்றாரு? ஆனா வசனத்தை பார்த்தேன், இங்க எங்கனா இருக்குதான்னு பார்த்தேன். எங்க இருக்குது? எங்கனா இருக்குதா? அப்படி ஒரு யுத்தம் இருக்குதா? வாசியுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால்
அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுத்து உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. இது யாரால முடியும்? கர்த்தருடைய ஆவியானவரால. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் வந்து இறங்கினார். ஒரு தாடை எலும்பை கொண்டு கர்த்தர் 1000 பேர்ல கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனிடத்தில் விசாரவன் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் சத்துருவை மேற்கொண்டானா இது மனுஷ சக்தி அல்ல, இது தேவ பலன். உங்கள் ஆண்டவர் நடத்திருந்தா தேவ பலன். எலியா சூரச்செடியில போய் பத்து கொண்டு இருந்தான். கர்த்தர் அங்க அடையும் தண்ணீரும் கொடுத்தாரு. எத்தனை நாள் நடந்தா? நல்லா சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம 1 கிலோமீட்டர் நடக்க முடியல. ஆனால் எலியா எவ்வளோ நடந்தா? 40 நாள் நடந்தா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய போஜனம் உனக்குள்ள இருந்தா இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவா. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 30:17. 1 சாமுவேல் 30. தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. 19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே அமலேக்கியரை முறியடித்து சகலத்தை திருப்பி கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, சவுல் மரித்த பின்பு அமலேக்கியரை முறித்து கொண்டான். அமலேக்கு என்ன பண்ணான்? கொள்ளையடித்து போன எல்லாவற்றையும். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரும்ப உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:7 வாசிங்கள். 1 சாமுவேல் 15:7. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய கவனிங்க, அமலேக்கியரை மடங்கடித்தான். ஆனா என்ன பண்ணிட்டான்? அங்கே ராஜாவையும் நலமானதை விட்டுட்டான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒரு நாள் இஸ்ரவேல் பிரயாணப்பட்டு கானானுக்கு போகும்போது இந்த வழி மறித்ததை நான் என்ன பண்றேன்? நினைவில் வச்சிருக்கிறேன். அவனுக்கு உண்டான ஒன்றையும் இறக்க வைக்காமல் என்ன பண்ணணும்? அழிச்சு போடுனார். சவுல் என்ன பண்ணாரு? அமலேக்கினை முறியடிச்சாரு. ஆனா எதை விட்டுட்டாரு? ராஜாவை விட்டுட்டான், நலமானதையும் விட்டுட்டான். அல்லேலூயா. அப்ப நீ சகலையை திருப்பி கொள்ளணும்னா ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற சில கட்டளைகளை நீ விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னிடத்தில் சொல்ற ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே செய்ய வேண்டும். இங்க தாவீது சொன்னாரு, நீ தொடர்வாய், பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஏன் இவன் என்ன பண்ணா? நலமானதை வச்சு கொண்டான். வேதம் சொல்லுகிறது 15 நீங்கள் 21 வாசிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார். கவனிங்கள், சவுல் சொல்றான், இங்க சாமுவேலை பார்த்து நான் பிரதானமானவைகளை தேவனுக்கு பலியிடும்படி நான் கொண்டு வந்தேன். ஆனா அந்த பொருள் ஆண்டவருக்கு என்னவா இருக்குது? சாபமா இருக்கிறது. அல்லேலூயா. சாபமானது, தீட்டானது ஒன்றும் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உன் இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் இறக்க வைக்காத எல்லாவற்றையும் உன் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி. இயேசு எருசலேமுக்கு வந்தார். கல்லர் குகையா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் துரத்தினார். என்னுடைய வீடு ஜெப வீடு. நீ சத்துருவ வீட்டுக்குள்ள வச்சுருக்காத, உன் இருதயத்துக்குள்ள வச்சுருக்காத. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்ததா? அல்லேலூயா. வேதம் நீங்க 15:11 வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கவனிங்க, ஆண்டவருக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஆண்டவருக்கு மனஸ்தாபமான காரியம் ஒன்று முன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அன்றைக்கு நினைவே பட்டணத்தார் மனஸ்தாபப்பட்டு சாம்பலிலே உட்கார்ந்து கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். ஆனால் இந்த அமலேக்கியரையோ கர்த்தர் சொன்ன இறக்க வைக்காது. அவன் சொன்னா நலமானதை கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன். ஆண்டவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல உத்தமம்.
உன் பலியில அது பரிசுத்தமா இருக்கணும். சாபத்தீடானது, தீட்டானது ஒன்றும் உன் வீட்டுக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமில்லாதது உனக்குள்ள வந்துச்சுன்னா, உன் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, கர்த்தருடைய கோபம் வரும். கர்த்தருடைய கோபம் வீட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. இப்ப சவுல் இடத்துல கர்த்தருடைய கோபம் வந்தது. அல்லேலூயா. வாசியுங்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்போது கர்த்தர், நீ போய் அமலேக்கியரை, அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வை பொல்லாப்பானதை செய்தாய். அல்லேலூயா. அவனுடைய பார்வை எதுல இருந்து தெரியுமா? கொள்ளையின் மேல. கர்த்தருடைய வார்த்தையின் மேல உன் பார்வை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கையின் மேல உன் பார்வை இருந்தா கர்த்தர் உன் ராஜ்யத்தை நிலைநிற்க செய்வார். சகலத்தை உனக்கு திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினான். நீ உன்னுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்குது. ஆனங்க சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் வாசிங்கள் 13-14 வாசனம் முடிக்கலாம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, ஆசீர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சாமுவேல், அப்படியானால் என் காதுகள் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? நீ பொருத்தனை பண்ணி விட்டுட்ட, விடுதலை ஆயிட்டேன்னு பார்த்தா எனக்கு சத்தம் கேக்குதே, இன்னும் நீ விடுதலை ஆகலையே. அல்லேலூயா. இன்னும் உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லையே. சாமுவேல் சொல்றார், இன்னும் ஆடுகளின் சத்தம் கேக்குது. அல்லேலூயா. நான் நிறைவேற்றினேனா அங்க அழிக்கப்படணுமே. அமலேக்கு உனக்குள்ள இருக்கக்கூடாது. அமலேக்கின் ஆவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். தாவீது வர வர பலப்பட்டான், சவுலின் வீட்டார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இன்னைக்கு உங்க இருதயத்தோடு சொல்லுங்க, நான் வர வர பலனடைஞ்சுன்னு இருக்கிறேனா, நான் பலவீனப்பட்டு போய் கொண்டு இருக்கிறேனா? தாவீது வர வர பலப்பட்டான். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, தேங்க்யூ ஜீசஸ். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்தான். எனக்கு அமலேக்கியரின் ஆவி சபைக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் பின்தொடர்கிறது. சவுல் சொன்னான், நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன். ஆனால் சாமுவேல் சொன்னான், இன்னும் சில சத்தம் என் காதுல கேட்குது, இன்னும் சில சத்தம் என் காதுல கேட்குது, இன்னொரு விடுதலை இல்லை, இன்னொரு மாற்றம் இல்லை. ஆனால் தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். தேங்க்யூ ஜீசஸ். ரோமை ஸ்தோத்திரிக்கிறோம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்தான். ஆனால் சவுலும் அமலேக்கியரை முறியடித்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றலை. ஆனால் தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். இன்னைக்கு சத்துருவை நீ முறியடிக்கும்படியாக உனக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம் தேவை. உனக்கு தேவனுடைய ஆயுதம் தேவை. இந்த அமலேக்கியம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரவேலை கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு வழிமறித்தான். கர்த்தர் பூமியில் அவன் கீழங்கு இராதபடிக்கு நான் அழிப்பேன் என்று சொன்னார். சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தான். தேவ ஜனமே, இன்னைக்கு நீ உனக்கு எதிராக இருக்கிற இந்த அமலேக்கியரின் ஆவியை நீ முறியடிக்க வேண்டும். அவன் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அமலேக்கியரை முறியடித்தான். ஒருவனை விட்டு வைக்கல. 400 பேர் முறிந்து ஓடினாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது முறியடித்தான்? தனக்கு நெருக்கம் உண்டான சூழ்நிலையில். இந்த சூழ்நிலை நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் அறிந்து நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்துவீர்களானால், கர்த்தரிடத்தில் விசாரிப்பீர்களானால், அமலேக்கியரை முறியடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஒரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கன மகிமையே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவார். ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.